வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த சனி மற்றும் செவ்வாய் கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமாக இருக்கிறது. உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் செலவு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுனால சேமிப்பு அப்படின்றது ஒரு சிரமமான விஷயமா தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். திருமண வரன் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க வெளியூர் பிரயாணங்கள் போறீங்கன்னா அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். அதனால அலைச்சல் மற்றும் உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தியோகத்துக்கு அதிகாரமா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உடைய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்க கூட வேலை பார்க்கறவங்களுடைய ஆதரவு இருக்கும். இப்போ ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப தசாபுத்திகள் சுபபலம் பெற்று இருக்கிறதுனால ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது கிடைப்பதற்கான சான்சஸும் இருக்கு. இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் லாபம்ன்றது இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் புதிய ஆர்டர்கள் வரும். அதனால வருமானங்கள் ஒரு குறையாக இருக்காது. புதிய புதிய அக்ரிமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ விவசாயம்னு எடுத்துக்கும் போது செவ்வாய் சனி இந்த ரெண்டு கிரகங்களும் விவசாயத்துறைக்கு உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலைகள் கடினமாக இருந்தாலும் அதற்கேற்ப விளைச்சலும் ஆதாயமும் இருக்கும். மற்றபடி பொதுவான பலன்கள் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நன்மைகளையே தரும். இப்போ வருமானம் எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இல்லை அதிகமாக இருந்தாலும் சேமிப்புன்றது ரொம்ப சிரமமாக இருக்கும். இருந்தாலும் தேவையான செலவுகள் தேவையற்ற செலவுகள் நீங்கள் பிரித்து அதுக்கு மாதிரி பண்ணீங்கன்னா உங்களால் சேமித்து வைக்க முடியும். இப்போ என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருவர் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நன்மையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.